பார்த்துருப்பாங்க. அதனால்தான் வாங்க கேம்குள்ளே போகலாம். வெல்கம் டு லவ்லி கோஸ்ட். வாங்க guys, இதாச்சு guys. போலீஸு இப்போ பில்டிங் சர்வீஸ் தான் விளையாட போகிறோம். வாங்க உள்ள போகலாம். பட்டாவை லைட்டை வீடை மேக் பண்ணுவோம். இது ஓகே. அமைக்க முடியுமா? எது பண்ணுங்க வீட் கட்டலாம். அதெல்லாம் கேட்காதீங்க ரைஸ்.
போகிறதுக்கே வந்து 1000 ரூபா ஆச்சு. எது போனால் ஓகே தான் உங்களோட டைட்டில் ஓகே. அப்பா அப்பா ஸ்லீப்பிங் பத்தா ஜென்ரல் ட்ரெயினால அப்பா ஸ்லீப்பிங் பத்தா அப்பா ஸ்லீப்பிங் பத்தா நான் ஓகே சாப்பிட்டே தான் போகிறோம். திருத்தணிக்கு ஜென்ரல்னாலும் ஓகே தான். ட்ரெயினில் 1 நேரம் 2 மணி நேரம் தானே உட்காந்து தேவை. அதெல்லாம் சொல்கிறேன். ஜென்ரலாக இருந்தாலும் ஓகே. அப்பா அப்ப ட்ரெயின்ல போலாம். ட்ரெயின்ல படுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பையன் ட்ரெஸ் மாத்திரி இல்லைல்ல ஒன்றா தான் கேட்குறேன். கேஸ் பிரச்சனை போகணும். ஏய் உனக்கு பொட்டு இந்த ஒன்றும் இல்லை. பேய் மாதிரி இருக்க. தலையை கொஞ்சம் ஒதுக்கி பொட்டு வச்சுட்டு கீழே இருக்கு. அவருமா கொஞ்சம் படுக்க அவருமா போகலாம் தண்ணி அதெல்லாம் நீங்கள் கொடுங்க. லைஃப் பாட்டுறாங்க பற்றியே பத்தியா இதான் உனக்கு எனக்கு சார்ஜர் எடுத்துக்கிறேங்க. இதா ஏய் பாம்பு எதாவது மறந்துடுவான இரு. இப்போ காலையில் குளிச்சு நான் ஓட பண்ணுறேன். முடி ஒரு கலத்தில் இல்லை உள்ள நீ தான் பண்ணுற. அப்படி கரெக்டாக தான் பண்ணுறேன். இதே வெயிட் பண்ணி கால் வச்சுட்டேன். அவருக்கு பண்ணாமல் சொல்கிறேன். ஏதாவது வச்சுக்கோங்க பாரா. ஓகே गाइस ஒரே ஒரு எக்ஸாக்ட் गाइस அது மட்டும் போடு. டிவி எது இதுவா போட்டேன் உனக்கு. நம்ம திருப்பதிக்கு இல்லை ரேடியோ ஜங்ஷன் இருக்கோம். ரேடியோ ஜங்ஷன் ஃபிலிம் பாஸ்தான்
அப்பா ட்ரெயின்ல மேலே படுக்கிற மாதிரி இருக்கும்ல அது இருக்குமா? அப்பா இருப்பா மேலே படுக்கிற மாதிரி ட்ரெயின் இருக்கும்ல அந்த ட்ரெயின் தான். என்னோட கூட என்னோட ஒரிஜினல் இது போட மாதிரி ஃபைன் வாங்கலாம் நல்லா போடுவாங்க. எப்படிமா இது வைமா காத்துல ஓடி ஏய் மாமா கால் பண்றா. மாமா கால் பண்றா. வெயிட் பண்ணுங்க காய்ஸ். வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் கேட்காதுங்க. அப்பா என்ன அப்பா படுக்கிற ட்ரெயினா? மாமா கால் பண்ணுங்கல. அப்பா கிட்ட கேட்டு அப்பா படுக்கிற ட்ரெயினா? மேலே படுக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த ட்ரெயினா? படுக்கிற ட்ரெயினா சொல்லுப்பா. எத்தனை மணிக்கு அப்பா? எத்தனை மணிக்கு இவங்க ஆதார் ஐடி எடுத்து வந்தியா? அப்பா எத்தனை மணிக்குப்பா? என்ன ஐடியா கேக்குது? அப்பா எத்தனை மணிக்கு சொல்லு. என்ன ஐடி கேக்குது? அப்பா ட்ரெயின் எத்தனை மணி? ஆமாங்க ட்ரெயின் எல்லாத்தையும் கேட்கணுங்க. முதல்ல ஒன்று எழுதி எங்கள் அம்மாவோட எல்லாமே தான் போடணும். அது எடுத்து விட்டாங்கன்னா வேணாம்னுட்ட. நீ அண்ணே போன் எடுத்த சாவடிய பிறந்திருக்கேன். செத்த நேரம் கம்மி படுத்துக்கிறேன். இது எடுத்து வைமா. குடுறாங்க கொடுக்க. என்ன புக் பண்றதுக்கு என்ன இது இருக்கு? நீ எப்ப வந்தீங்க? அவங்க கார்ல வந்து கார்லயே போயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியறது வாய்ப்பு இல்லை. ஹலோ ஹலோ என்ன கேக்குதா? கேக்குது. முடிச்சு ரூமுக்கு வந்துட்டோம்னா இப்போ இங்கேருந்து திருச்சென்னைக்கு போகணுன்னா வண்டி புக் ஆக மாட்டேங்குது. வண்டி புக் ஆனால் 4000 கேட்குறானுங்க காரு. அது இல்லை 50,000 கிலோமீட்டர் தான் போகிறோம். 50,000 கிலோமீட்டர் தான். வேணுமோ பர்மிட் வாங்கணும், அதுக்கு 500 அப்புறம் 1000 அப்புறம் 2300 4000 கேட்குறானுங்க. வேணாம் அதுக்கு நீங்கள் அப்போ விட்டுட்டு யாராவது எழுதுங்க, பஸ் ஏறிடுங்க. திருத்தணிக்கு பஸ் இருந்தால் போங்கப்பா. திருத்தணி இங்கேருந்து பஸ் இல்லை, திருப்பதியிலேருந்து தான் இருக்குது பஸ்ஸு. அதான் திருப்பதி போய் திருப்பதிலேருந்து இருக்கீங்க திருத்தணிக்கு. என்ன பஸ்ஸில் ஒரு 1000 500 முடிஞ்சிருமே செலவு. பஸ் எங்கள் அண்ணன் பண்ணால் போயிடலாங்குது நிற்கிற நேரம். எதுக்கு 4000 செலவு பண்ணுறீங்க வேஸ்ட்டா? திருப்பதிக்கு ஒரு இப்போ இங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்தால் காளகஸ்தி போய் காளகஸ்திலேருந்து பஸ் எடுத்து திருப்பதி போகணும். திருப்பதிலேருந்து பஸ் எடுத்து அங்கே போகணும். ஆமாம் நீங்கள் பொழுது ஓட்டணும்னு நினச்சா போயிட்டு வாங்க. இல்லைன்னா நேராக பஸ் ஏறி ஊருக்கு வந்துருங்க. இல்லை நிறைய திருத்தணி போனதில்ல, அதுதான் சரி பார்த்துட்டு போகலாம். சின்ன மலை தான் மலை, சின்ன மலை தான் திருத்தணி. எத்தனை படிக்கட்டு நடந்து போயிடலாமா இல்லை வேற ஏதாவது ஃபெசிலிட்டி? படிக்கட்டு ரொம்ப சின்னது தான். செட்டியூர் மலையில ஒரு மலை எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். இல்லை மேலே போகிறதுக்கு ஏதாவது வசதி இருக்கான்னு? வண்டியே போமே, காரே போமே. நான் காரை ஓட்டிட்டு மேலே போயிட்டு வந்துட்டேன். நீ போனா இப்போ நாங்கள் கார் இல்லைல்ல. நீங்க போனா இல்ல பஸ் இல்லைன்னா அங்க இருந்து ஆட்டோ போவோம், எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாமே போற மாதிரி இருக்கு. நம்ம விருப்பம் தான் படிக்கட்டுல போனாலும் போலாம். மலை ஹைட் இல்லப்பா, மலை ஹைட்லாம் கிடையாது, நார்மலா தான் ஹைட் இருக்கும். செட்டியூர் மலையோட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். படிக்கட்டும் கம்மி தான். இவரு ட்ரெயின் போடலாம ட்ரெயின்ல எல்லாத்தோட ஆதாரம் கேக்குது. நான் இவருது என்னது மட்டும் தான் எடுத்து வந்தான், பிள்ளைங்கள தான் எடுத்து வரல. பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. பிள்ளைங்க ஆதார் நம்பர் இருந்தா போதுமே, கார்டு ஆதார் நம்பர் வேணுமே, கார்டு தேவையில்லையா? ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி தானே? அது இருக்கும், ஆன்லைன்ல இருக்கு அவர்கிட்ட ஆதார். அதை டவுன்லோட் பண்ணி காட்ட வேண்டியது, அதை காட்டினா சரி தானே? ஏங்க ஆதார்ல ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி காமிச்சிக்கலாமா? போன தடவையே நாங்க திருப்பதி வந்தோம்லண்ணா, அப்ப டூப்ளிகேட் இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு பார்க்காம, அதுக்கு 2000 ஃபைன் போட்டானுங்க. சரி விட்டுருங்க, பஸ்லயே வந்துருங்க. டூப்ளிகேட்டுக்கே ஃபைனே. இது ஒண்ணுமே இல்லாம கையில காமிச்சா 1.5 மணி நேரத்துக்கு 3000 கேக்குறானுங்க. போலாமா? வேணாப்பா, திருத்தணிலாம் அவ்வளவு கேஸ் வேஸ்ட்பா. இங்க எல்லாம் வந்து வெளியில எதுவுமே கிடையாது. 3000 ஆக்சுவலி நான் பெரம்பலூர்லயே வந்துடலாம். நம்ம ஏற்கனவே டிக்கெட் போட்டது 4000 தானே பெரம்பலூர் டு இங்கே.
ஆமா. இப்போ ஆனா இங்க எந்த அவைலபிலிட்டி சோர்ஸுமே இல்ல. பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்கு, பட் என்ன டைமிங் என்னன்னு தெரியல. அது அந்த கோயிலுக்கு ஏதோ அந்த சைடு ஆப்போசிட்ல இருக்கான் ஏதோ. இது எங்க இங்க இருந்து டேரக்டா பெரம்பலூர் சொல்றீங்க? எங்க சொல்றேன்? ஸ்ரீகாளஹஸ்தியில இருந்து திருத்தணிக்கு பஸ் இருக்கு. திருத்தணிக்கு திருப்பதி போயிட்டு திருப்பதி மேல பஸ் அடிக்கடி இருக்கே. திருப்பதினா திருப்பதி எங்க ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கா இல்ல திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கா? திருப்பதி பஸ் ஸ்டாண்டே போயிடு. திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வந்து இங்க இருந்து வந்து எடுத்து போறதுக்கு வந்து ஆட்டோ எடுத்து போயிடலாம் அப்படிங்கிறியா? இல்ல நீ ஆட்டோ எடுக்கணும், டைரக்ட் பஸ் கூட ஏறிக்கோங்கன்றேன். செலவு வேஸ்ட் பண்ற, பஸ்ஸே ஃப்ரீயா தான் இருக்கும். எல்லாத்தையும் தூக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சிட்டு அப்புறம் திருப்பி திருப்பதி எப்படி போயிடுறது? இல்ல 3000 அந்த பர்மிட் போடுறதோட சேர்த்து ஆக்சுவலி இல்ல நான் இந்த உபர் ஓலா இந்த மாதிரி ஏதாவது வந்து புக் பண்ற ஐட்டம் இருக்கா? நான் இங்க இல்லன்றானுவ. அதை நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எவனுமே இப்போ எடுக்கவே இல்லையே அந்த புக்கிங். ஆந்திரா குரூப்பா? எடுக்கவே இல்லை, எவனுமே எடுக்கல. எவனா ஒருத்தன் எடுத்தானா நம்ம வந்து ரேட்டு பேச இது பண்ணலாம், போலாம் வரலாம். இது வந்து இந்த ஹோட்டல் ரிசப்ஷன்லயே கொடுத்தான் ஒரு நம்பரு. அவனுக்கு ஒரு 500 கமிஷன் வச்சு அப்படிதான். அவன் 2500 எடுத்துக்குவான், 500 இந்த ஹோட்டல் ரிசப்ஷன் கொடுப்பான். அப்படி கிளம்புற நீ கார் எடுத்து போறேன்னா இப்ப போவாத, ஈவினிங் கிளம்பு. அதாவது இப்ப வந்து சாப்பிட்டு கிளம்புனீங்கன்னா 4 மணி தான் நடத்துற, 4 மணி 5 மணி தான் திறப்பாங்க கோயில. இப்ப போனீங்கன்னா வெயில், இப்ப போனா 2 மணி நேரத்துல போனீங்கன்னா சாமி 12 மணிக்கு முடிடுவோம், அப்படி பாருங்க. ஓ அப்படி சொல்லுவாங்க. 12 மணிக்கு இங்க செக் அவுட் பண்ணி ஆகணும்ல நம்ம. அதுதாங்க நான் 1 மணி நேரம் டைம் கொடுப்பான்ல, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுப்பான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஓரளவு மதியம் சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே ஏறினீங்கன்னா 4 மணி 4:30 அங்க போயிடுவீங்க. சாமி பார்த்துட்டு ஒரு 6 மணிக்கு அப்புறம் திருப்பி திருத்தணில இருந்து எப்படி நம்ம அங்க வரது? எத்தனை மணிக்கு வரது? திருத்தணில இருந்து பஸ் இருக்குமே, நிறைய இருக்கா? ஆமா திருத்தணில பஸ் நிறைய இருக்குமே. திருச்சி அந்த பெரம்பலூருக்கு இருக்கா? திருச்சிக்கு இருக்கும். திருச்சிக்கு இருக்கும். திருச்சி ரூட் இதுல வந்து அப்படியே நம்ம வந்து இறங்கிக்கலாம் அப்படியே. ஆமா அப்படியே இறங்கிக்கலாம், மழை முடிஞ்சு போச்சு. ஓ நைட் டிராவல் ஈஸியா இருக்கும் உனக்கு. நைட்ல வந்து அழகா ஃப்ரீயா நீ. சரி ஓகே. இப்ப கிளம்பாத, இப்ப ரெஸ்ட். இப்ப கிளம்பினா மணி 9 ஆச்சு. நீ போய் கரெக்டா 12 மணிக்கு போய் நட முடியும். புரியுது. இப்ப போறதுக்கே தான் 1.5 மணி நேரம் டிராபிக். வெயில் நேரத்துல நீங்க படிக்கிறது என்னால வெயில் நேரத்துல நல்லா இருக்காது, ஆயிடும். சாப்பிட்டு 12:30 1 மணி வரைக்கும் டைம் கொடுப்பான் செக் அவுட். நல்லா ஏஞ்சி வெளியே சாப்பிட்டுட்டு லக்கேஜோட நீங்க காரணம் வச்சு சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு பஸ் ஏறி இது ஆட்டோ எது எடுத்தாலும் சரி எடுத்தீங்கன்னா இப்போ அழகா ஒரு 4 மணிக்கு போயிடுவீங்க. 4:30 சாப்பிட்டு 6 மணிக்கு ஆட்டோ எடுத்து திருப்பதி ஜங்ஷன் போயிட்டு திருப்பதியில இருந்து போக சொல்றாங்க. ஆமா இல்ல உனக்கு எப்படி கம்ஃபர்டபுள் பாரு. ட்ரெயின் டிக்கெட் இருக்குது 55 ரூபா தான். 4 பேத்துக்கு மொத்தத்துக்கு 200 ரூபா தான் திருத்தணிக்கு. அப்புறம் என்ன ரேணிகுண்டா போய் போகணும். ரேணிகுண்டாவுக்கு இங்க இருந்து இது எடுத்து போயிடலாம், ஆட்டோ எடுத்து. சொல்றது கேளு, இங்க இருந்து ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு 40. ஆனா அந்த ஒரிஜினல் கேட்டிருக்காங்கல்ல, ஒரிஜினல் ஆதார் அந்த அந்த ஐடி இது இந்த ஒரிஜினல் ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணி ஒரிஜினல் காட்டணுங்கிறானோ. அப்ப வேணா விட்டுரு, அதுதான் சிக்கலா இருக்கு. அது ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்து 1000 ரூபா ஃபைன்லாம் போட்டானு. எனக்கு ரேணிகுண்டா ஜங்ஷன் இங்க 40 கிலோமீட்டர்ப்பா. இல்ல ரேணிகுண்டாவுக்கு தான் நேற்று போன தடவை வந்து இறங்கணும். நானு அத்தை ரேணிகுண்டா தான் வந்து இறங்கணும் நினப்பு இருக்குல்ல. நான் போன டைம் போகும்போது அன்னைக்கு போனப்ப நான் கார்ல வரப்ப ரேணிகுண்டா ஜங்ஷன் போய் லெஃப்ட் எடுத்து தான் டேரக்டா போனேன், டைரக்ட் ரூட் திருத்தணிக்கு. அதான் இங்க இருந்து போறப்ப லெஃப்ட்ல போனா திருப்பதி ஸ்ட்ரைட்டா போனா திருப்பதி, லெஃப்ட்ல போனா ரேணிகுண்டா ஜங்ஷன் வரும். அதான் ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு போயிட்டு அங்க இருந்து ட்ரெயின் இருக்கு அப்படிங்கிறானோ. திருப்பதி போனா சுத்து போனா ரேணிகுண்டா ஜங்ஷன்ல 40 கிலோமீட்டர் வரும். திருப்பதி 40 இருந்து 50 கிலோமீட்டர் வரும். ஓ அந்த மாதிரி பாத்துக்கோ. சரி ஓகே பாரு. அதான் இந்த இந்த ஃபாரின் மாதிரி இந்த உபர் ஓலா இந்த மாதிரிலாம் அவைலபிள் இருந்தா டக்கு டக்குன்னு வேற கண்ட்ரி போறாமே பயங்கரமா இருக்கு. இருக்கும் தெரியல. அங்க லோக்கல்ல ஆட்டோக்காரனை செக் பண்ணி பாரு, அப்ப வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்க இல்லங்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பேசி போனாதான், இல்லாட்டி போய் அந்த செட்டுக்கு போய் இருந்து நீங்களா டைரக்டா பேசி போறதுதான் முடியும் அப்படின்றாங்க. ஓஹோ அந்த கிராக்கி சரி. நீங்க சாமி பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் ஃபர்ஸ்ட் இதே முடிஞ்சு ஃபர்ஸ்ட் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதுலயே போயிட்டோம் முடிச்சிட்டோம். 500 தானே போனீங்க? ஆமா 500 ரூபா தான். சரி போட்டுட்டு உள்ள போட்டு உண்டியல்ல போட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சு எல்லாம். பாதாள போனீங்களா? பாதாள இது ஃப்ரீ சர்வீஸ் இது போனா அதுல போலாம் சாமி. நாங்க மறுபடியும் 200 டிக்கெட்ல போயிட்டோம் உள்ளார. ஓஹோ அது ஃப்ரீ மட்டும்தான் உள்ளார வர முடியுது அந்த பாதாள இது. இல்லப்பா பாதாள தனி கியூப்பா. ஐயோ நோலாம். நான் போயிட்டு நான் நேத்தும் போய் விசாரிச்சுட்டேன். இன்னைக்கு நேரா போய் அங்க பக்கத்துலயே நின்று பார்த்தேன். அந்த ஃப்ரீயா போறவங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அதுல உள்ளார பூந்து போறாங்க. 200 500 1500 2500 எல்லாமே இந்த மெயின்லயே பக்கத்துலயே வச்சிருக்கான். ஏறின உடனே அப்படியே எடுத்த உடனே டைரக்டா நீ சாமி கோயில் கோபுரத்துக்கே போயிருவ உள்ளார. நோ வெயிட்டிங். ஐயோ நான் சொல்றது உள்ள வந்து சொல்ல, வெளியே இப்படி வெளியே வரல. அதெல்லாம் ஒரு கோயில் இருக்கு பாரு, விநாயகர் கோயில். வெளியே நாங்க அங்க போறோம். வெளியே திருப்பி ஓபன் பண்ண இடத்துக்கே தானே வெளியே வருது. நாங்க எப்ப இதுல ஏறி வரமோ அதுலயே தான் வெளியே வருது. நீ பாதாள விநாயகர் பாத்துக்க, எங்க இருக்குன்னு தெரியுமா? அவருக்கு தெரியும். நான் உடனே போட்டோ தனி போட்டேன் தெரியுமா? வெளியே இருக்காது.
அதுதான் சொல்றேன், வெளியே இருந்து வராங்கல்ல, 3 ரூபா போட்டிருக்காங்கல்ல டிக்கெட் வாங்கிட்டு. ஆமா ஆமா, நாங்க அங்கவே போகல. இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு நேத்துமே கூட்டம் இருந்துச்சு. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா மெயின் வாசல்ல ஏறி அந்த டிக்கெட் எடுக்கிற இதுக்கே போல. நான் மட்டும் போயிட்டு கடையில எடுத்துட்டு வந்துட்டேன் 500 ரூபா டிக்கெட்டு. சரி, எடுத்துட்டு வந்துட்டு நேரா இவங்களை கூட்டுட்டு நேரா வந்து நான் உள்ளார இப்படி மெயினுக்கு வந்துட்டேன். நேராவே அந்த பூஜை இதுக்கு போயிட்டு அங்க வெளியே விட்டானுவேன். வெளியே விட்ட உடனே திருப்பி எல்லாரும் வந்து திருப்பி அந்த பாதாள விநாயகர் சைடு போனானு ஃப்ரீ டிக்கெட்டுக்கு. ஆமா, நான் திருப்பி காசு கொடுத்து வாங்கி இப்படி உள்ளார வந்துட்டோம் நேரா மெயின் கூப்பிடுறதுக்கு. நேரா மண்டபத்துல போயிட்டேன். நாங்க வெயிட்டிங்கே இல்லைங்க, நாங்க டைரக்டாவே 2 தடவை நேத்தியுமே சரி இன்னைக்கும் சரி நேரா மண்டபத்துக்கு போயிட்டோம். சரி சரி, ஓகே ஓகே. டைரக்டா மெயின் கருவறை மண்டபத்துக்கு விட்டு அப்படியே உள்ளார பார்த்துட்டு அம்மனை பார்த்துட்டு அப்படியே விட்டுறானு வெளியே. எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போக முன்னாடி விளக்கு போட்டு போயிருந்தேன் இருக்கு. அது அங்க போட்டுக்குவோம் வீட்டுல ஏதோ இடத்துல. ஓகே ஓகே. விநாயகர் விளக்கு போட்டு வீட்டுக்கு போனா சரிதான். அதான் நீ பிளான் பண்ணிக்கோ. ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும், காலை சீக்கிரம் இருந்துச்சுனால சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ஏசி ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் சாப்பிட்டுட்டு பெட்டி கிளம்புனீங்கன்னா காருனாலும் சரி, இல்ல நீங்க திருப்பதி போய் போறனாலும் சரி, அதுக்கு எப்படி திருத்தணிக்கு ஒரு 4-4:30 போற மாதிரி இருந்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு மலையில கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 6 மணி 6:30 வந்துட்டு திருத்தணிக்கு படிக்கடி ஏறணுமா? பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. படிக்கடி வண்டி போயிருமா? கார் அடிச்சுனா வண்டி நேரம் மலைக்கு ஏறிடும். ஓ, கார் எடுத்தா வண்டி மலைக்கு ஏறுது. செட்டிகள் மலை மாதிரி தான், சின்ன மலை தான் திருத்தணி. சரி சரி சரி, ஓகே ஓகே. மலை சின்னதுதான், அது அகலாம், ரோடு செங்குத்தா போகாது, வண்டி நார்மலா போற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே. அதனால அப்படியே மலையில நேரம் வண்டியில் படிட்டு சாமி பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு நீங்க எனக்கு தெரிஞ்சு நைட் சாப்பிட்டு அப்படியே பொறுமையா பஸ் ஏறினீங்கன்னா போதும். காலைல அப்படியே வர மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா. எத்தனை நாள் ஒரு கோயிலுக்கு வந்துட்டு எத்தனை நாள் இங்க ஸ்பெண்ட் பண்றது பாப்போம். நீங்க நைட்டுக்குள்ளார வந்து இறங்குற மாதிரி பாப்போம். இல்ல நைட்டுக்குள்ளனா திருத்தணி முடிச்சுன்னு ஏறினீங்கன்னா அப்ப நைட் மிட் நைட்ல வந்து இறங்குற மாதிரி இருக்கும். பதினேழுல வந்து அவரை அடிச்சு வர சொல்லி வேண்டியதான். ஒரே போன வண்டி எடுத்து சொன்னா வரும். சரி பாருங்க, அப்படி நைட்ல வந்து அப்படி நல்லா கூட்டாங்க வரேன் பார்த்து சொல்லுங்க. சரி ஓகேப்பா, அது கொடுங்க. ஓகேப்பா, ஓகே. இந்தா எங்க இருக்கு? நீ ஆஃப் பண்ற? ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டீங்க. Doggy.